நீதிமன்ற அவதூறு சட்டத்தில் உள்ள ஏற்பாடுகளின் கீழ் குறித்த நபர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறும் கோட்டை நீதவான் நிலோபுலி லங்காபுர குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு செல்லும் வீதிகளில் தடை ஏற்படுத்துவதற்கு திட்டமிட்ட வகையில் சில நபர்களும் அமைப்புகளும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நேற்று நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தார். ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நாளின் இரவு வேளையில் நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற ஒரு சில சம்பவங்கள் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தொடர்பில் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளதாகவும் மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சந்தேக நபரான ரணில் விக்ரமசிங்க விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நாளில் அந்த தீர்ப்பை நீதவான் அறிவித்த போது நீதிமன்றத்தில் இருந்த எவரேனும் ஒருவர் அதனை ஒளிப்பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்ற நடவடிக்கை எடுத்திருந்ததாகவும் அவர் வெளிக்கொணர்ந்தார். சந்தேக நபர் நீதிமன்ற அறையில் அமர்ந்திருந்த போது அதனை படம் பிடித்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்த மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்துக்கு வரும் சட்டத்தரணிகள் ஒருவருக்கு ஒருவர் மதிக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார்.